शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। बुक्ல வந்து பேஜ் நம்பர் 225 श्लोका नंबर 3। निमित्तं मनश्चक्षुरादिः प्रवृत्तौ निरस्ता किलोपाधिराकाशकल्पः रविर्लोकचेष्टा निमित्तं यथा यः सनित्योपलब्धिस्वरूपोऽहमात्मा நாம் வந்து ஹஸ்தாமலக்கீயம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து அந்த குழந்தை வந்து சங்கரர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக இப்போ இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் வந்து பார்த்துட்டுருக்கோம். இப்போ சங்கரர் வந்து என்ன கேள்வி கேட்குறார்? துவம் கஹ, நீனு யாரு அப்படின்னு கேட்குறார். ஹூ ஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். அந்த கேள்விக்கு இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளெல்லாம் பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? வியவகாரிக்க ஆங்கிள்லேருந்து கேள்வி கேட்கும் பொழுது நாம் எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? அதே வியவகாரிக்க பிளேனில் தான் நம்மளுடைய ஆன்சரும் கொடுக்க முடியும் இல்லையா? நீ யாருன்னா ப்ராபப்ளி வந்து பேரை சொல்லிவிட்டு எந்த ஃபேமிலி, என்ன ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி பேக்ரவுண்டை தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, டீச்சரை பார்த்த உடனே அந்த டீச்சருடைய ஞானம் அது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹஸ்தாமலக்கர்கிட்ட இருந்த அந்த நாலெட்ஜை ரிவீல் பண்ண வைக்கிறது. ஸோ இவர் வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் இல்லை. அதனால் இவர்கிட்ட மட்டும் நாம் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா யார்கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க முடியுமோ அவாக்கிட்ட தானே அதை வந்து சொல்ல முடியும் இல்லையா? இப்போ இவர்கிட்ட வியாபகாரிகமாக பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை ஹஸ்தாமலக்கர் வந்து இப்போது ரிவீல் பண்ணுறார். ஹையர் நேச்சரை பற்றி இங்கே சொல்கிறார். சக ஆத்மா அகம் அஸ்மி அப்படின்னு சொல்கிறார். ஐ ஆம் தட் ஆத்மா, அந்த ஆத்மா நான். எந்த ஆத்மா? நித்திய உபலப்தி ஸ்வரூபா அப்படின்னு பார்த்தோம். உபலப்தி அப்படின்னு சொன்னோன்னா கான்ஷியஸ்னஸ், அது வந்து ஒரு ரேர் யூசேஜ் ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு. அப்புறம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து
ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு 4 விதமான டெஃபினிஷன்ஸையும் வந்து பார்த்தோம் இல்லையா. என்ன பார்த்தோம்? ஆப்னோதி இதி ஆத்மா, அப்புறம் ஆதத்தே இதி ஆத்மா, அத்தி இதி ஆத்மா, அததி இதி ஆத்மா அப்படின்னு 4 விதமான டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அப்போ உபலப்தி அப்படின்னாலும் ஆத்மானு தான் அர்த்தம். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பியோர் கான்ஷியஸ்னஸ். அது வந்து உபலப்த் அப்படிங்கிற தாத்துலேருந்து அந்த உபலப்தி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. உபலப்தே அப்படின்னு சொன்னோன்னா டு பர்சீவ், உணர்தல் அப்படின்னு அர்த்தம். உபலப்தினா உணர்வு, உபலப்தேனா உணர்தல் அப்படின்னு அர்த்தம். அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ். ஸோ நான் வந்து அந்த நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அப்படின்னு ஹஸ்தாமலகர் சொல்கிறார். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் உடைய நேச்சரை பற்றி தான் இந்த 12 ஸ்லோகங்கள்லையும் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறார். போன கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வர்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. மனச்சக்ஷுராதி பிரவருத்தவு நிமித்தம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிமித்தம் வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம். நிமித்தம்னா காஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ மைண்டோ இல்லை பிராணனோ இல்லை எனி சென்ஸ் ஆர்கன் ஃபார் தட் மேட்டர் எதுவாக இருந்தாலும் அது வந்து இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆத்மா ஆர் கான்ஷியஸ்னஸ். அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த நித்திய உபலப்தி ஸ்வரூபம் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது. எப்படி வந்து எல்லா கேட்ஜெட்ஸும் வந்து கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிசிட்டினால் ஃபங்க்ஷன் பண்ணுறதோ அது மாதிரி நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியாத கான்ஷியஸ்னஸ்னால் ஃபங்க்ஷன் பண்ணுறது. எப்படி பின்ன அது வந்து ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனும் இந்த கான்ஷியஸ்னஸோடு அவ்வளவு க்ளோஸாக அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால இப்போ கான்ஷியஸ்னஸும் அந்த ஆர்கன்ஸும் வந்து அந்த ப்ராக்சிமேட்லி அவைலபிள், வெரி வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்டிமெசின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு அது வந்து இன்டிமேட்டாக அவைலபிள். அதனால தான் வந்து உபனிஷத் சொல்லிது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் கேனோ உபனிஷத் சொல்லிது இல்லையா. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலேயும் பெருவேடு ஆகி இருக்குது. ஒன்றும் ஒரு இன்ச்சு கூட கான்ஷியஸ்னஸ் இல்லாத ஒரு இடம் இருக்கான்னா இல்லை. ஸோ இப்படி வந்து கான்ஷியஸ்னஸ் நம்மளோட உடம்போட ஆர்கன்ஸுக்கு ஆர் உடம்போட சொல்லலாம், இல்லை உடம்போட ஆர்கன்ஸோட இவ்வளோ க்ளோஸாக அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டினும் வரும். அப்போ அந்த உடம்போட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கான்ஷியஸ்னஸுக்கு அஃபெக்ட் ஆகாதா ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதா. இப்போ வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அழுக்கான தரையில் உட்காந்தோன்னா நேச்சுரலாக என்ன நடக்கும்? அந்த அழுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிக்கும் இல்லையா. தரையோட கான்டாக்டுக்கு வரும் பொழுது அப்படி நடக்கிறது. அது மாதிரி இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த ஆர்கன்ஸோடெல்லாம் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்கன்ஸோடைய இம்ப்யூரிட்டி கான்ஷியஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சும்மாவும் இல்லையே, நிறைய பலவிதமான ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த ஆர்கன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்குல்ல. அதுக்கு அவர் சொல்கிறார் நிரஸ்த அகில உபாதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்னதான் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக எல்லா ஆர்கன்ஸோடவும் அசோசியேட் ஆகி இருந்தாலும் கான்ஷியஸ்னஸ் எதோடவும் கனெக்டட் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அன்கனெக்டட். எப்படி? ஆகாஷவத்து. அதுதான் எக்ஸாம்பிள். எப்படி வந்து
ஆகாசம் எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட அசோசியேட்டட், ஆனால் எந்த ஆப்ஜெக்டோடவும் ஆகாசம் வந்து கனெக்டட் கிடையாது. இப்போ வந்து பானை இல்லையா, பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம் பானையோட கனெக்டடா? பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம் வந்து பானையோட கனெக்டட் கிடையாது. இதே வந்து இப்போ பானைக்குள்ளே தயிரோ பாலோ வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அது பானையோட கனெக்டடா இல்லையா? பானைக்குள்ளே இருக்கிற தயிர் கண்டிப்பாக பானையோட கனெக்டட். ஏன்? நான் பானையை எங்கேயாவது எடுத்துன்னு போனேன்னா கூடவே அந்த தயிரும் வந்து வரும். இப்போ எப்படி நம்மளோட உடம்பும் மனசும் கனெக்டடோ அது மாதிரி பானையும் அதுக்குள்ளே இருக்கிற தயிரும் கனெக்டட் இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாலும் மனசை இங்கே விட்டுட்டு வேறு எங்கேயாவது நம்மளால் போக முடியுமானா போக முடியாது. நம்ம எங்கே போனாலும் அந்த மனசும் வந்து கூடவே தான் வரும் இல்லையா? ஆனால் பானைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் எப்படிப்பட்டது? பானை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுமா? ஸ்பேஸ் வில் பி இன் த வெரி சேம் ஸ்பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பேஸால் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன்? ஸ்பேஸ் இல்லாத ஸ்பேஸ் வந்து கிடையாது. அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து இல்லாஜிக்கலாக இருக்கும்ல. ஸ்பேஸே இல்லாத ஸ்பேஸ் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து ஆல் பர்வேடிங்காக இருக்குது. அப்போது எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இப்போ அந்த ஸ்பேஸில் தான் இருக்குது. ஆனால் எந்த ஆப்ஜெக்டோடவும் ஸ்பேஸு கனெக்டட் கிடையாது. அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த உடம்போட எவ்வளோ க்ளோஸாக அசோசியேட் ஆகி இருந்தாலும் இந்த பாடியோட கான்ஷியஸ்னஸ் கனெக்டட் கிடையாது. ஸோ நிரஸ்த அகில உபாதி. உபாதினா ஆர்கன், மீடியம். அகில அப்படின்னு சொன்னால் டோட்டல், ஆல் அப்படின்னு அர்த்தம், எல்லாம். நிரஸ்த அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ஆர்கன்ஸோடவும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால தான் ஆகாஷ கல்பகா அப்படின்னு சொல்கிறார். ஸ்பேஸ் மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆகாஷம் எக்ஸாம்பிளை சாஸ்திரம் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு கோட் பண்ணி காமிச்சுட்டே இருக்கும். இப்போ கான்ஷியஸ்னஸை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ஆகாசத்தோட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. ஏன்னா ஆகாசத்துக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இந்த சிமிலாரிட்டிஸை வச்சு நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆகாஷம் வந்து ஃபார்ம்லெஸ்ஸு இல்லையா? அதுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கானா? ஃபார்ம் கிடையாது. கான்ஷியஸ்னஸுக்கும் ஃபார்ம் கிடையாது. அதுக்கு என்ன சான்ஸ்கிரிட் வார்த்தை சொல்லலாம் நம்ம? நிராகாரஹா. ஆகாரம்னா ஒரு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். நிராகாரம்னு சொன்னால் ஃபார்ம்லெஸ். அப்புறம் ஆகாஷம் ஆல் பர்வேடிங், கான்ஷியஸ்னஸும் வந்து ஆல் பர்வேடிங். அதுக்கு என்ன வார்த்தை? சர்வகதா. இப்போ ஆகாசத்தை வந்து நம்மளால் டிவைடு பண்ண முடியுமா? ஆகாசத்தை நம்மளால் டிவைடு பண்ண முடியாது. அதே மாதிரி கான்ஷியஸ்னஸையும் நம்மளால் டிவைடு பண்ண முடியாது. அதுக்கு என்ன வார்த்தை? அகண்டஹா. கண்டஹானா இன்டிவிசிபிள், டிவைடே பண்ண முடியாது. கண்டன டிவிஷன், அகண்டன இன்டிவிசிபிள், டிவைட் பண்ண முடியாது. அப்புறம் ஆகாசம் வந்து இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டோடவும் அசோசியேட்டட், சர்வ சம்பந்தகா. அதே மாதிரி கான்ஷியஸ்னஸும் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து பர்வேட் பண்ணுறது, சர்வ சம்பந்தகா. ஆனால் எந்த ஆப்ஜெக்டோடவும் ஆகாசம் கனெக்டட் கிடையாது. அதுக்கு என்னது? அசங்கஹா. அதே மாதிரி கான்ஷியஸ்னஸும் எந்த பாடியோடவும் ஆர் எந்த பாடியில் இருக்கிற ஆர்கனோடவும் அது கனெக்டட் கிடையாது, அசங்கஹா. அப்போ என்னெல்லாம் சிமிலாரிட்டிஸு? நிராகாரஹா,
சர்வகதः அகண்டः சர்வசம்பந்தः அசங்கः. அதனால் ஆகாஷ கல்பः சைத்தன்யம். கல்ப அப்படின்னு சொன்னால் சிமிலர், சதிருஷ்ய, துல்லிய, எந்த வார்த்தையை வேணாலும் நாம் வந்து போட்டுக்கலாம். துல்லியன்னு சொன்னாலும் சிமிலர் அப்படின்னு அர்த்தம். இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து நிமித்தம் அப்படின்னு சொல்கிறோம். நிமித்தம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆர்கனுடைய ஃபங்க்ஷனுக்கும் கான்ஷியஸ்னஸ் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆர்கன்ஸ்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லையா? இப்போ இந்த ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஆர்கன் வந்து ஒவ்வொரு விதமாக ஃபங்க்ஷன் பண்ணும். அண்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷனிங்கும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதே அதோட குவாலிட்டிக்கு கான்ஷியஸ்னஸ் வந்து பொறுப்பு எடுத்துக்க முடியுமா? கேன் கான்ஷியஸ்னஸ் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம்டு பை தி ஆர்கன்ஸ்? கேள்வி புரியுறதா? இப்போ வந்து நம்மளோட மைண்ட் எடுத்துக்கலாம். மைண்ட் என்ன பண்ணும்? நம்மளோட மைண்டு தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணுறது இல்லையா? இப்போ வந்து சில பேரோட மைண்டில் வந்து நல்ல நோபல் தாட்ஸ் வரலாம், ஒரே டிவைன் தாட்ஸ், எப்பயுமே கான்ஷியஸ்னஸ் பற்றியே வந்து தாட்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ சில மைண்ட் இருக்கும், அதில் வேண்டாத தாட்ஸ், சும்மாவே கவலைப்பட்டுண்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்தையே திருப்பி போட்டு போட்டு யோசிக்கிற மைண்டும் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி தாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஜென்ரேட் ஆகுதே, இதுக்கு கான்ஷியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிளா? இந்த தாட்டோட குவாலிட்டி இருக்கே, அதுக்கு கான்ஷியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிளா? இப்போ வந்து கார் ஓடணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பெட்ரோல் தேவை, கரெக்டாக? கார் ஓடணும்னா பெட்ரோல் வேணும். ஆனால் காரு வந்து ரைட்டு டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கோ லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கோ பெட்ரோல் பொறுப்பாக முடியுமா? இல்லை. அது மாதிரி ஒரு ஆக்ஷன்னால் நடக்கிற ஆர் ஏற்படுற பாபத்துக்கோ புண்ணியத்துக்கோ கான்ஷியஸ்னஸ் பொறுப்பாக முடியாது. ஆனால் ஆத்மா இல்லாமல் எந்த ஒரு ஆக்ஷனும் நாட் பாசிபிள். ஆனால் ஆத்மா எந்த ஆக்ஷனுடைய குவாலிட்டிக்கும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதனால தான் நாதஸ்தே கஷ்டத்தித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. ஆத்மாவுக்கு பாப்பமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஹஸ்தாமலக்கர் என்ன பண்ணுறார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எப்படி வந்து ஆத்மா இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனிங், எப்படி ஆத்மாவுக்கு பாப்பமோ புண்ணியமோ ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார்? ரவிர்லோக சேஷ்டா நிமித்தம் யதா. ரவிஹீனா சூரியன். இப்போ சூரியன் வந்து மக்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுக்கும் பொறுப்பு, கரெக்டாக? சூரியன் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ இந்த ஹோல் வேர்ல்டே வந்து இன்றைக்கி ஆக்டிவாக இருக்குன்னா எதனால் ஆக்டிவாக இருக்குது? சூரியனால் தான் என்டையர் வேர்ல்டு வந்து ஆக்டிவாக இருக்குது. அதுவும் வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதை பொறுத்து தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ சூரிய அஸ்தமனம் ஆன உடனே ராத்திரி வந்துடுறது. ராத்திரி வந்த உடனே என்ன ஆகிடுறது? நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போது அப்படியே குறைஞ்சி எல்லாமே ஆல்மோஸ்ட் நில் ஆக்டிவிட்டிக்கு வந்துடுறோம் இல்லையா? நைட் ஷிஃப்ட்லலாம் வேலை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லக்கூடாது. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறான்னா அவள் ஏதோ ஒரு கண்ட்ரியோட டே டைமுக்காக இங்கேருந்து வந்து வேலை பார்த்துட்ருப்பா இல்லையா? எப்படியா இருந்தாலும் அவள் வந்து சூரியனோட கனெக்டடாக தான் இருப்பாள். ஸோ இங்கே வந்து எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சூரியன் உதிச்சுதுன்னா எல்லாரும் ஆக்டிவாக வேலை பண்ணுவோம், சூரிய அஸ்தமனம் ஆகிடுதுன்னா இன்னையோட டே ஓவர், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காத்தால் எடுத்துகிட்ட ரெஸ்ட்டையே வந்து திருப்பி கண்டினியூ பண்ணி இன்னும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சூரிய அஸ்தமனம்க்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சூரியன் வந்து இப்போ வந்து ரோட்டில் இப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க, பகல் வேலைன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 10 மணி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் கார்த்தால. இப்போ ரோடில் எல்லா விதமான மூமெண்ட்ஸும் இப்போ வந்து நடக்கிறது அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறதுனால தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து இப்போது பாசிபிள். ஏன்னா ரூம்குள்ளே அப்படின்னு சொன்னால் இல்லையே நான் லைட்டை போட்டுப்பேன் அதை போட்டுப்பேன் அப்படிலாம் சொல்லுவேன். அதனால் ரோடுக்கு போயிடலாம் நம்ம. இப்போ ரோடில் வந்து வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அது வந்து சூரியனால் தான். இப்போ சூரியனுடைய பிரகாசத்தினால. அப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் இப்போ எது நிமித்தம்? சூரியன் நிமித்தம். இப்போது ரோடில் சப்போஸ் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வீலர் ராங் டைரக்ஷனில் வரான். ராங் டைரக்ஷனில் வரும் பொழுது ஆப்போசிட்டில் வர கார் வந்து அவனை இடிச்சிடுது. அப்போ அந்த 2 வீலர் காரன் கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் சூரியனே நீ இருக்கிறதுனால தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இப்போ வந்து நடக்கிறது. இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சூரியனை நம்மளால் அக்யூஸ் பண்ண முடியுமா? எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயமா இருக்குல்ல. சூரியன் என்ன பண்ணுறது? லைட்டு கொடுக்கறது. அந்த லைட்டில் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து நடக்கிறது. இப்போ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த தப்பு நடந்ததுக்கு யாருக்கா பனிஷ்மெண்ட்னா யாருக்கு கொடுப்போம் நம்ம? யார் ராங் டைரக்ஷனில் வந்தாலோ. 2 வீலர் சப்போஸ் ராங் டைரக்ஷனில் வந்திருந்தானா இந்த 2 வீலர் டிரைவரை தான் நம்ம வந்து ராங் அப்படின்னு வந்து இப்போ சொல்ல முடியும். எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறதுக்கு சூரியன் காரணம் அப்படின்னு சொன்னால் சூரியன் இஸ் சாமானிய காரணம், ஜெனரல் காஸ். அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததே அது விசேஷ காரணம். அதுக்கு யார் காரணம்? அந்த 2 வீலரோட ஓட்டினவன் தான் அதுக்கு காரணம். ஆர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த பர்சனுடைய ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லலாம். அதுதானே டிசைட் பண்ணிட்டு சரி வா ராங் டைரக்ஷனில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு. அப்போ ஃப்ரீ வில் தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து விசேஷ காரணமாக இருக்குது. அப்போது ஆக்டிவிட்டியோடைய தன்மை இருக்குல்ல, குவாலிட்டி ஆஃப் தி ஆக்டிவிட்டியை எது டிசைட் பண்ணுறது? ஃப்ரீ வில் அதை வந்து டிசைட் பண்ணுறது. அப்போது எதை பனிஷ் பண்ணணுன்னா ஃப்ரீ வில்லை தான் ஆக்சுவலாக நாம் வந்து பனிஷ் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே வந்து ஹஸ்தாமலக்க சொல்கிறார், யதா ரவிஹி நிமித்தம், எப்படி சூரியன் நிமித்தமாக இருக்கோ. என்ன நிமித்தம்? சாமானிய காரணமாக எப்படி வந்து சூரியன் இருக்கோ. எதுக்கு? லோக சேஷ்டகா, சேஷ்டகான ஆக்டிவிட்டீஸ், லோக சேஷ்டகான வேர்ல்டுலி ஆக்டிவிட்டீஸ். இப்போ எப்படி சூரியன் வேர்ல்டுலி ஆக்டிவிட்டீஸுக்கு சாமானிய காரணமாக இருக்கோ, சாமானிய காரணத்துக்கு வந்து என்ன ஏற்படாதுன்னா கர்ம பலன் ஏற்படாது. கர்ம பலன் பின்ன எதை போய் சேரும்? விசேஷ காரணத்துக்கு தான் அந்த கர்ம பலன் ஆனது போய் சேரும். இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள் அந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் இருக்கான்ல, அவனுக்கு தான் அந்த கர்ம பலன் வந்து இப்போ போய் சேரும், நாட் தி சூரியன். அது மாதிரி இப்போ சப்போஸ் வந்து ஒரு கிரிமினல் இருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த கிரிமினல் வந்து நிறைய தப்புலாம் பண்ணுறான் அப்படின்னா அந்த தப்புக்கெல்லாம் நம்மளால் வந்து ஆத்மாவை பொறுப்பாக்க முடியாது. தப்பு பண்ணணுமா ரைட்டு பண்ணணுமான்னு டிசைட் பண்ணுறது வந்து அந்த பர்சனுடைய ஃப்ரீ வில். அப்போது ஆத்மாவுக்கு அந்த பர்சன் பண்ணுற தப்புனால பாப்பமும் ஏற்படாது, அந்த பர்சன் வந்து சரியான விஷயம் பண்ணால் அதனால புண்ணியமும் வந்து ஏற்படாது. ஸோ யதா ரவிஹி லோக சேஷ்டா நிமித்தம் பவதி ததா ஆத்மா. எப்படி வந்து வேர்ல்டுலி ஆக்டிவிட்டீஸுக்கு சூரியன் சாமானிய காரணமாக இருக்கோ அது மாதிரி இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நம்மளோட பாடியில் ஃபங்க்ஷன் பண்ணுறதே அதுக்கு ஆத்மா சாமானிய காரணமாக இருக்குது. அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸோட குவாலிட்டிக்கெல்லாம் ஆத்மா பொறுப்பேற்றுக்க முடியாது. என்ன சொல்ல வராதிங்க அப்படின்னா ஆத்மா புண்ணிய பாப ரஹிதா. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும்,
ஆத்மாதான், ஆத்மானால தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா, அப்போ நான் கரெக்டு பண்ணினாலும் அது ஆத்மா தான், நான் தப்பு பண்ணினாலும் அதுக்கு ஆத்மா தான் பொறுப்பு இல்லை. ஆத்மா சாமானிய காரணம், நம்மளுடைய ஃப்ரீவில் தான் வந்து அதுக்கு விசேஷ காரணம். ஸோ கர்த்திருத்வ போக்திருத்வ ரஹித சைத்தன்ய ஸ்வரூபா அகம் அஸ்மி அப்படின்னு இங்கே ஹஸ்தாமலகர் சொல்கிறார். இப்போ ஐ ஆம் such a consciousness who is responsible without being responsible அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சாமானிய காரணமாக நான் ரெஸ்பான்சிபிள், விசேஷ காரணமாக நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சஹ ஆத்மா அகம் அஸ்மி. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 4. யமக்ஞுஷ்ணவன்னித்யபோதஸ்வரூபம் மனశ్చక్షురాధీన్యబోధాత్మకాని ప్రవర్తంత ఆశ్రిత్య నిష్కంపమేకం స నిత్యోపలబ్ధిస్వరూపోహమాత్మా. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணப்படுறது அப்படின்னா, ஆத்மாவுக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன்னா நிறைய தர்ஷனங்கள்லாம் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் தர்ஷனம்ஸ், அதில் டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இது. ஆத்மாவுக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பூர்வ மீமாம்சா, இவ எல்லாருமே வந்து என்ன அக்செப்ட் பண்ணுறா அப்படின்னா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுங்கிறது வேறு, ஆத்மாங்கிறது வேறு. அதனால தான் வந்து சம்டைம்ஸ் பார்த்தோன்னா சோல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாள். SOUL அப்படின்னு கரெக்டாக ஸ்பெல்லிங்கை வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த உடம்புக்கு வேற கண்டிப்பாக வந்து ஒரு என்டிட்டி இருக்குது. அது வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்பிரிட் அப்படிலாம் கூட வந்து சம்டைம்ஸ் சொல்லுவாள். அதாவது ஸ்பிரிட் அண்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஸ்பிரிட்டு தான் ஆத்மா. இப்போது இந்த ஆத்மாக்கும் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோமே, சைத்தன்யம்னு ஒன்று சொல்கிறோமே, அதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஆத்மாவுடைய ஒரு டெம்பரரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறான்னா, நியாயா ஃபிலாசபி. கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவுடைய டெம்பரரி ப்ராப்பர்ட்டி. இப்போ மாடர்ன் சயின்டிஸ்டெலாம் எடுத்துட்டா அவளும் என்ன சொல்கிறா, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து மேட்டரோட ஒரு டெம்பரரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறான். அதாவது கொஞ்ச நேரம் இவன் நியாயம் என்ன சொல்கிறா, கொஞ்ச நேரம் ஆத்மா சென்ஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவா என்ன சொல்கிறா, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறா, கொஞ்ச நேரம் மேட்டர் வந்து சென்ஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ மாடர்ன் சயின்டிஸ்ட் அண்ட் நியாயா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக சொல்கிறான். ஆனால் சயின்டிஸ்ட் வந்து மேட்டருடைய டெம்பரரி ப்ராப்பர்ட்டி கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறா, நியாயா வந்து ஆத்மாவோட டெம்பரரி ப்ராப்பர்ட்டி கான்ஷியஸ்னஸ். இது ரெண்டுத்தில் எது கரெக்டு? ரெண்டுமே தப்பு. கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்மாவுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆத்மாவுடைய நேச்சரே கான்ஷியஸ்னஸ், ஆத்மாவுடைய ஸ்வரூபமே கான்ஷியஸ்னஸ். அப்போ அதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ப்ராப்பர்ட்டினா குணம்.
ஆத்மாவுடைய குணம் சைத்தன்யம் கிடையாது. ஆத்மாவே சைத்தன்யம். ஆத்மாவுடைய ஸ்வரூபமே வந்து சைத்தன்யம். அப்போ இந்த உணர்வு தன்மை இருக்கே அது வந்து ஆத்மாவுடைய நேச்சர். உணர்வு தன்மை அப்படிங்கிறது அது வந்து கண்டிப்பாக டெம்பரரியாக இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. இப்போ ஆத்மாவோட நேச்சர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸை ஆத்மாக்கிட்டேருந்து பிரிக்க முடியுமா? ஆத்மாவுடைய நேச்சர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸை ஆத்மாக்கிட்டேருந்து நம்மளால் டெஃபினட்டாக வந்து பிரிக்க முடியாது. இப்போ ஆத்மா நித்தியம் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக நித்தியமாக தான் இருந்தாகணும். இது வந்து பிருகதாரண்யகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. நஹி திரஷ்டுஹு திரஷ்டேஹே விபரிலோகோஹோ வித்யதே அவிநாஷித்வாத் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கான்ஷியஸ்னஸ் வந்து அவிநாஷி, நித்தியம், அழியவே அழியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆனது இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்படுறது. ஸோ ஹஸ்தாமலக்கார் என்ன சொல்கிறார்? அக்னி உஷ்ணவத். நமக்கே புரியுது இல்லை? எப்படி வந்து ஹீட் அப்படிங்கிறது வந்து ஃபயருடைய இன்ட்ரின்சிக் நேச்சராக இருக்கோ, த வெரி நேச்சர் ஆஃப் ஃபயர் இஸ் ஹீட். ஃபயரையும் ஹீட்டையும் நம்மளால் பிரிக்க முடியாது. ஃபயரையும் ஹாட்னஸ்ஸையும் நம்மளால் வந்து பிரிக்க முடியாது. இப்போ இந்த ஹீட் ஆர் ஹாட்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே அது ஃபயருடைய டெம்பரரி ப்ராப்பர்ட்டியா? அப்போ ஹாட்னஸ் அப்படிங்கிறது ஃபயரோட வெரி நேச்சர். அப்படின்னா ஒரு நாளைக்கும் நம்மளால் கோல்டு ஃபயர் அப்படின்னு ஒன்று இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஹீட்டுங்கிறது வந்து ஸ்வரூபம். இப்போ சைபீரியாவில் இருக்கிற ஒரு பர்சன் ஃபயரை தொட்டால் என்ன ஆகும்? இங்கே எப்படி சுடுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் சுடும். ஸோ உஷ்ணம் அப்படிங்கிறது வந்து அக்னியுடைய வெரி நேச்சராக இருக்கிற மாதிரி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவுடைய வெரி நேச்சர். அப்படின்னா ஆத்மா இஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஆத்மா நித்திய போத ஸ்வரூபம். நித்திய போதனை என்ன அர்த்தம்? நித்திய சைத்தன்ய ஸ்வரூபம். சரி, ஒரு டெட் பாடியில் ஆத்மா இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். உங்களுடைய ரேஞ்சுக்கு இந்த கேள்விலாம் வந்து உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும் இங்கே வந்து அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் வர்றதுனால இந்த கேள்விலாம் இப்போ வந்து இங்கே கேட்கப்படுறது. அதனால் தப்பாக நினச்சிக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை, கரெக்டான ஆன்சரை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ டெட் பாடியில் ஆத்மா இருக்கா இல்லையா? போன ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம் ஆகாஷ துல்லிய ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். இப்போ சிமிலாரிட்டிஸ் பார்க்கும் பொழுது ஆகாஷம் சர்வகதகான்னு பார்த்தோம், ஆத்மாவும் வந்து சர்வகதகான்னு பார்த்தோம். அதனால் ஆப்வியஸாக வந்து டெட் பாடியிலையும் வந்து ஆத்மா வந்து டெட் பாடியில் இருக்கான்னு கேட்டால் எப்படி ஆன்சர் சொல்லணும்? ஆத்மா சர்வகதா, அதனால் ஆத்மா டெட் பாடியிலையும் இருக்கு. சரி, ஆத்மா டெட் பாடியில் இருந்ததுன்னா டெட் பாடிக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கணுமா வேண்டாமா? ஆத்மாவையும் கான்ஷியஸ்னஸையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் டெட் பாடியில் ஆத்மா இருக்குது அப்படின்னா டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸ் ஆர் டெட் பாடி கான்ஷியஸாக இருக்கா? இந்த இடத்துல தான் மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. இப்போ நம்மளை கேட்டால் நம்ம என்ன கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம்? ஆத்மா தான் கான்ஷியஸ்னஸ்ஸு கரெக்டு.
டெட் பாடியில் ஆத்மா இருக்குது, கரெக்டு. அதனால டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸும் இருக்குது. டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸும் இருக்குது. அப்போ என்ன கேள்வி வரும்? அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை என்னால் ஏன் டெட் பாடியில் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை? இந்த கேள்வி தான் அப்போது வரும். அதுக்கு என்ன ஆன்சரு? கான்ஷியஸ்னஸ்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அது இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி தான் ஆன்சர் சொல்லணும், சரியா? இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் கான்ஷியஸ்னஸ்ஸை வெளிப்படுத்துறதுக்கான மீடியம் டெட் பாடியில் ஆப்சண்ட். அப்போ டெட் பாடியிலையும் அவைலபிளாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம் டெட் பாடியில் அவைலபிளாக இல்லை. அது வந்து பாடியை விட்டு போயிட்டதுனால தான் அதை நாம் இப்போது டெட் பாடி அப்படின்னே வந்து சொல்கிறோம். அப்போ எது போகிறது பாடியை விட்டு? இப்போ இந்த இதிலலாம் பாக்கி பேர்லாம் சொல்லுவோம் ஆன்மாவுக்கு நல்ல இது கிடைக்கட்டும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்றைக்குமே அதெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஐயோ ஏதோ தப்பாக சொல்கிறாளே. இப்போ வந்து ஆத்மாவுக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்கும் பொழுதே நம்மளுக்கு என்னமோ என்னது இது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆன்மா உடலை விட்டு வெளியே இருக்கிறது அப்படிலாம் கேட்டால் நம்மளுக்கு ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு தோணணும். அப்போ இந்த சரீரத்தை விட்டு பின்ன எது போகிறது? சூக்ஷ்ம சரீரம்தான் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியில் போகிறது. அப்போது அந்த சரீரத்தில் அவைலபிளாக இருக்கே சைத்தன்யம், அது என்ன சைத்தன்யம்? சூக்ஷ்ம சரீரம் சரீரத்தை விட்டு வெளியில் போயிடுத்து. ரிஃப்ளெக்ட் பண்ணுற மீடியமே வெளியில் போயிடுத்து. அப்போது அந்த டெட் பாடியில் அவைலபிளாக இருக்கே அந்த சைத்தன்யம் என்ன சைத்தன்யம்? அவ்யக்த சைத்தன்யம். அந்த ஆல் பெர்வேடிங் அவ்யக்த சைத்தன்யம் இப்போ ரெக்கக்னைஸே பண்ண முடியாத ஒரு ஃபார்மில் அந்த டெட் பாடியில் அவைலபிளாக இருக்கிறதுனால அது அவ்யக்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மீடியம் இல்லை, அதாவது அந்த ரெக்கக்னிஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மீடியம் இஸ் நாட் அவைலபிள் இன் தி டெட் பாடி. இப்போ லைட் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கணும். லைட்டு ஆல் பர்வேடிங். ஃபிசிக்கலாக நம்மளால் வந்து லைட்டை மட்டும் தனியாக பார்க்க முடியுமானா லைட்டை நம்மளால் ஒரு நாளைக்கும் தனியாக பார்க்க முடியாது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அந்த லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது தான் நம்மளால் வந்து லைட்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது இல்லையா? கையை வந்து வெளியில் நீட்டினா கையை நம்மளால் பார்க்க முடியும். கையை எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல இப்போ லைட் இருக்கா இல்லையா? லைட் இருக்குது. ஆனால் லைட் இருக்குங்கிறத என்னால் இப்போது ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அப்போ லைட் அந்த இடத்துல விசிபிள் ஃபார்மில் அவைலபிளாக இல்லை. இப்போ பியோர் லைட்டை நம்மளால் பார்க்க முடியாது, அதாவது நம்மளோட கண்ணுனால் அந்த பியோர் லைட்டை பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் இருக்காள்ல, ஸ்பேஸ்க்கெலாம் போகிறாளே, அவளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியோடைய அட்மாஸ்ஃபியரை வந்து தாண்டி போயிட்டா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கும்னா டார்க்காக இருக்கும். சூரியன் இருக்கும், ஆனால் ஸ்பேஸ் வந்து டார்க்காக இருக்கும். ஏன்னா அந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுறதுக்கான மீடியம் வந்து அந்த இடத்துல இல்லை. நாட் ஈவன் டஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் ஏதாவது இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த லைட்டை கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் இல்லையா? அது கூட அந்த இடத்துல இல்லாததுனால அது வந்து டார்க்காக வந்து தெரியுது. அப்போ சூரிய பிரகாசம் இருக்குது, ஆனால் அவ்யக்த ஃபார்மில் அது அங்கே இருக்குது. அது மாதிரி டெட் பாடியில் வந்து, அதாவது இந்த மைண்டு போன உடனே ந பிரேத்திய சமக்ஞா அஸ்தி, பிருகதாரண்யக்கத்தில் வருது, மைத்ரேயி பிராமணம். ஸோ யாக்ஞவல்கியர் வந்து டீச் பண்ணுறார்.
ஒரு டெட் பாடியில் ரெக்கக்னைசபிள் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அன்ரெக்கக்னைசபிள் கான்ஷியஸ்னஸ் ப்ரெசண்ட், அவ்யக்த சைத்தன்யம் வந்து இருக்குது. அவ்யக்த சைத்தன்யம் என்ன அர்த்தம்? இருக்குது, அது வந்து நம்மளோட ரெக்கக்னைசபிள் ஃபார்மில் அது அவைலபிளாக இல்லை. ஸோ நித்திய போத ஸ்வரூபம் ஆத்மா. சரி, அப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் இருக்கே, அது எப்படிப்பட்டது? மனஹா சக்ஷுஹு ஆதினி அபோதாத்மகானி. இப்போ நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸும் இருக்கே, சென்ஸ் ஆர்கன்ஸ், பாடி, மைண்ட், அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படியா அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவோட நேச்சர் என்னது? சைத்தன்ய ஸ்வரூபம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா என்னது? ஜடம். அப்போ பாக்கி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஜட ஸ்வரூபம், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஸ்வரூபம், ஜடம் இன் நேச்சர். ஆத்மா எப்போவுமே கான்ஷியஸ்னஸ் அதனோட நேச்சர். ஆனால் பாக்கி எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எப்படி அப்படின்னா ஜடம். அது எல்லாம் வந்து அச்சேதனம் பை நேச்சர். மனஹான மைண்டு, சக்ஷுஹுனா கண்ணு, ஆதீன எக்ஸெட்ரா அப்படின்னா என்னெல்லாம் போட்டுக்கணும்? இப்போ நம்ம மனஹா சக்ஷுஹு ஆதி அப்படின்னு வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம என்னெல்லாம் போட்டுக்கணும்? தத்துவபோதத்தில் படித்த 19 ஆர்கன்ஸையும் தூக்கி இங்கே நாம் இப்போ போட்டுக்கணும். வெறும் சக்ஷுஹு ஆதி அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனஹா சக்ஷுஹு ஆதி அப்படின்றதுனால எல்லாத்தையும் நாம் வந்து இப்போ அங்கே போட்டுக்கணும். அதெல்லாம் எப்படியா? அபோதாத்மகாணி. அபோத சைத்தன்யம் எப்படிப்பட்டது? நித்திய போதஸ்வரூபம். இதெல்லாம் எப்படி? அபோத அச்சேதனம் ஜடஸ்வரூபம். இப்போ தன்னாலேயே அதனால வந்து இப்போ ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம வந்து வெளியில் யாரெல்லாம் வண்டியில் வந்திருக்கீங்களோ, வண்டி என்ன பண்ணி வச்சுருக்கேள்? பார்க் பண்ணிவிட்டு வந்திருக்கேள். அந்த வண்டினாலேயே வந்து இப்போது வெளியில் எங்கேயாவது கிளம்ப முடியுமானா லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், வண்டினாலேயே அதை வந்து பண்ண முடியாது. ஆனால் வண்டிக்கு வந்து 4 சக்கரம் இருக்குது. ஒரு 2 வீலரில் இருந்தால் 2 சக்கரம் இருக்குது. ஆனால் அது அச்சேதனமாக இருக்குது. இப்போ நாம் எப்படி இருக்கோம்? நாம் சேத்தனமாக இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அந்த வீல்ஸ்லாம் வந்து கிடையாது. அதனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேத்தன ஜீவா நான் வெளியில் போய் அச்சேதன வண்டியோட அசோசியேட் ஆகும் பொழுது அந்த அச்சேதன வண்டி இப்போ ஆக்டிவேட் ஆகி அது என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதை அது பண்ணுறது. இப்போ இந்த 2 காம்பினேஷனில் தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து நடக்கிறது. ஸோ மனஹ சக்ஷுஹு ஆதி அபோதாத்மகானி. ஸோ என்ன ரூலு? ஒரு இனர்ட் திங்கை எப்போ ஃபங்க்ஷன் பண்ணும்? ஒரு சென்ஷியன்ட் என்டிட்டி அதை பிளஸ் பண்ணும் பொழுது தான் ஒரு இனர்ட் என்டிட்டி ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதிஷ்டிதம் சத்து அச்சேதனம் பிரவர்த்ததே. அதிஷ்டிதம் சத்துனா பிளஸ்ட் பை, சப்போர்ட்டட் பை, பேக்டு பை. அப்போ அச்சேதன என்டிட்டி வந்து சேத்தன என்டிட்டியோட ஹெல்ப்போட ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஆஸ்ரித்ய, ஆஸ்ரித்யனா டிபெண்டன்ஸ், டிபெண்ட் பண்ணுறது. அப்போ எல்லா இன்சென்ஷியன்ட் என்டிட்டிஸும் வந்து, அதாவது ஃபார்மோடு இருக்கிற எல்லா இன்சென்ஷியன்ட் என்டிட்டிஸும் இப்போ எதை டிபெண்ட் பண்ணுறது? ஆத்மாவை டிபெண்ட் பண்ணுறது. ஃபார்மே இல்லாத ஆத்மாவை அது எல்லாம் இப்போ டிபெண்ட் பண்ணுறது. ஸோ டிபெண்ட் பண்ணி பிரவர்த்தந்தே, ஃபங்க்ஷன் பண்ணுறது. இப்போ ஃபார்மோட ஷேப்போடு இருக்கிற ஃபேனு இப்போது ஃபார்மே இல்லாத எலக்ட்ரிசிட்டியோட ஹெல்ப்போட ஃபேன் வந்து இப்போது பிரவருத்தி பண்ணுறது, ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? ஃபேனு சுற்றுறதுல வந்து எலக்ட்ரிசிட்டியை மறந்து போயிடுவோம். ஃபேனு நின்னாதான் எலக்ட்ரிசிட்டி ஞாபகமே நம்மளுக்கு வரும். இல்லைன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? ஃபேனில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் எலக்ட்ரிசிட்டி ஃபேனோட ப்ராடக்டோ
ப்ராப்பர்ட்டியோ பார்ட்டோ கிடையாது. அது மாதிரி ஆத்மா எப்படிப்பட்டது? நிஷ்கம்பம் ஏகம். இப்போது எல்லா ஆர்கன்ஸும் வந்து இப்படி அப்படி எல்லாம் மூவ் பண்ணுறதுல, எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணுறது எதோட ஹெல்ப்போட பண்ணுறது? ஆத்மாவோட ஹெல்ப்போட எல்லா ஆர்கன்ஸும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஆனால் அந்த ஆத்மா எந்த ஆக்ஷனையுமே பண்ணுறது இல்லை. நிஷ்கம்பம் அப்படின்னா ஆத்மா இஸ் ஜஸ்ட் ப்ரெசண்ட், அவ்வளோதான், ஜஸ்ட் இருக்குது. அது ஆர்கனை ஃபங்க்ஷன்லாம் பண்ண வைக்கிறது இல்லை. இட் டசன்ட் டூ எனிதிங். இப்போ லைட் இருக்கு இல்லையா, இந்த ஹாலில் லைட் இஸ் ஆல் பர்வேடிங். இந்த லைட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி எழுது அப்படின்னு சொல்கிறதா? நோட்ஸ்லாம் எழுதுகிறவாள் சொல்கிறேன். லைட்டாக நம்மளை புஷ் பண்ணுறது எழுதுன்னு இல்லை இல்லையா? ஆனால் லைட் வந்து எப்படி இருக்குது? லைட் இஸ் ஜஸ்ட் ப்ரெசண்ட். லைட்டோட ப்ரெசன்ஸில் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து இப்போது இங்கே நடக்கிறது இல்லையா? இப்போ நிஷ்கம்பம் அப்படின்னு சொன்னால் சலன வர்ஜிதம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியாரஹிதம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட் இல்லாத, எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாத, ஆக்ஷன் இல்லாத. அப்போ ஆக்ஷன்லெஸ் ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? இந்த மாதிரி ஆக்ஷன்லெஸ் ஆத்மா எவ்வளோ இருக்குது? நேச்சுரலாக வந்து என்ன அசியூம் பண்ணுவா எல்லாரும்? இங்கே ஒரு செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது, அதுக்கு இந்த ஆத்மா ஹெல்ப் பண்ணுறது. அங்கே ஒரு செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது, அங்கே உட்காந்து நோட்ஸ் எழுதுகிறோம், மண்டைய ஆட்டுறோம். அங்கே ஒரு செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆத்மா இருக்குது அப்படின்னு நாம் வந்து தப்பாக நினச்சின்றோம் இல்லையா? அந்த மிஸ்டேக்கை நீ வந்து இங்கே பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். இப்போ சென்னையில் ஒரு சூரியன் இருக்குது, மும்பையில் ஒரு சூரியன் இருக்குது, டெல்லியில் ஒரு சூரியன் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமோ அவ்வளோ அபத்தம். எவ்வளோ செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆத்மா இருக்குன்னு சொல்கிறது. எவ்வளோ சூரியன் இருக்கு? ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது இல்லை? அது மாதிரி ஆத்மா ஏகம் ஏவ, நிஷ்கம்பம் ஏகம். இப்போ அந்த ஆத்மா ஏகம் எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போ என்ன, வாட் இஸ் தட் அப்படின்னா எப்படி இருக்காது அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஆம், அவ்வளோதான். ஆத்மா என்ன பண்ணுறது? ஜஸ்ட்டு இருக்கு, நான் இருக்கேன், அவ்வளோதான். என்னோட ப்ரெசன்ஸில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து நடக்கிறது. ஸோ சக நித்திய உபலப்தி ஸ்வரூபா ஆத்மா அகம் அஸ்மி. இப்போ மனசு, இந்திரியம் இதெல்லாம் வந்து அச்சேதனம். இந்த அச்சேதன ஆர்கன்ஸ் சேத்தன ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் ஃபங்க்ஷன் பண்ணுறது. இதுதான் வந்து அந்த ஸ்லோகத்தோடைய எசன்ஸ். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 5. मुखाभासको दर्पणे दृश्यमानः, मुखाभासको दर्पणे दृश्यमानः, मुखत्वात् पृथक्त्वेन नैवास्ति वस्तु, मुखत्वात् पृथक्त्वेन नैवास्ति वस्तु, चिदाभासको धीषु जीवोऽपि तत्त्वत्, चिदाभासको धीषु जीवोऽपि तत्त्वत्, स नित्योपलब्धिस्वरूपोऽहमात्मा, स नित्योपलब्धिस्वरूपोऽहमात्मा. இந்த ஸ்லோகத்தில் ஹஸ்தாமலக்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஆத்மாவாகிய நான் ஆல் பர்வேடிங். ஸோ நான் ஆல் பர்வேடிங்காக இருந்தாலும் இந்த சிருஷ்டியில் ஒரு புது ஃபினாமினன் நடக்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது சிருஷ்டிக்கு அப்புறம்,
இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எதால் க்ரியேட் பண்ணப்படுறது? எதுலேருந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வருது? ஃபண்டமெண்டல் மேட்டர் பிரின்சிபல்லேருந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இப்போ வருது. இப்போ என்ன இமேஜின் பண்ணிக்கணும்னா, க்ரியேஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பிரளயம் இருந்தது. இப்போ பிரளயம் போது என்ன இருந்தது? மாயா ஆர் பிரகிருதி இருந்தது. பிரகிருதி இஸ் ஜடம் பை நேச்சர். அதுதான் பேசிக் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேசிக் மேட்டர்லேருந்து தான் ஒன்றா வருது. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி இதெல்லாம் வருது. பாடி, மைண்டு, நம்ம ஒரு சூக்ஷ்ம இதுலேருந்து இதெல்லாம் வந்தது, ஸ்தூலத்துலேருந்து இதெல்லாம் வந்தது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் வேர்ல்டு எல்லாம் வருது. ஸோ பாடியும் ஜடம், மைண்டும் ஜடம், வேர்ல்டும் ஜடம். இப்போ இதெல்லாம் க்ரியேட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரி, எவ்வளோ பாடிஸ் இருக்குது? அநேக பாடிஸ் இருக்குது. ஓகே, எவ்வளோ மைண்ட் இருக்குது? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மைண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அநேக ஜீவராசிகள் வந்து இந்த கிரியேஷனில் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு எறும்பு எடுத்துட்டா அது கூட ஒரு ஜீவராசி. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்துட்டோன்னா அது கூட ஒரு ஜீவராசி. அதுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மைண்ட் இருக்குது. ஸோ எந்த ஜீவராசி எடுத்துட்டாலும் அதுவும் வந்து ஒரு ஜீவா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவ்வளோ நம்பர் ஆஃப் மைண்ட்ஸ் இருக்குது, இன்ஃபினிட் மைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிளான்ட் எடுத்துட்டா அது கூட ஒரு ஜீவராசி தான். இப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு நியூ ஃபினாமினன் நடக்கிறது அப்படின்னு இங்கே சொல்கிறது. என்னது? என்ன நடக்கிறது? இப்போ மைண்டுக்கு ஒரு யுனீக் நேச்சர் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. மைண்ட் அப்படிங்கிறது வந்து சூக்ஷ்மம் இல்லை, சட்டில். மைண்டு வந்து ஜடமாக இருந்தாலும் அந்த மைண்டுனால் என்ன பண்ண முடியும்? ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அந்த மைண்ட் வந்து ஒரு நல்ல ரிஃபைன்டு மேட்டர்னால் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் மாதிரி வச்சுக்கலாம் அந்த மைண்ட் அப்படிங்கிறது. இப்போ பாலிஷ்டு சர்ஃபேஸ்னால் என்ன பண்ண முடியும்? ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி மைண்டுனால் வந்து இப்போது ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி இதில் ஜென்ரலாக நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை பார்ப்போம். அந்த கண்ணாடி எதுலேருந்து பண்ணுறா? மண்ணிலேருந்து பண்ணுறா. மண்ணில் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து தான் வந்து அது ஒரு இன்க்ரீடியண்ட்டு மிரருக்கு. அதுலேருந்து தான் அந்த கண்ணாடியெல்லாம் பண்ணுறா. அப்படி ஒரு கண்ணாடியை பண்ணி இப்போ அந்த கண்ணாடியை நம்ம வெளியில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ரோட்டில் வைங்கொள்ள அந்த கண்ணாடியை. இப்போ என்ன ஆகும்? 12 மணி வெயிலில் அந்த கண்ணாடியை எடுத்து வெளியில் வச்சோன்னா அந்த கண்ணாடியில் இப்போ என்ன தெரியும்? சூரியனே தெரியும் அந்த கண்ணாடியில் இல்லை. இன்னொரு ஒரு சூரியனை நம்மளால் வந்து அந்த கண்ணாடியில் பார்க்க முடியும். ஆனால் அந்த கண்ணாடியில் அதோட ரிஃப்ளெக்ஷனை கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது இருக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதில்ல, அதுவும் 12 மணி வெயில்னால் அதோட பவர் வந்து பயங்கரமாக இருக்கும், நம்மளால் பார்க்கவே முடியாது. சொல்கிறா, இந்த மவுண்டனியரிங்லாம் பண்ணுறாள்ல, கிளைம்லாம் பண்ணுறாளே, மேலே போக 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 இந்த 20,000 ஃபீட் அந்த மாதிரிலாம் ஹைட்லாம் போனான்னா அவள் வந்து கண்ணெல்லாம், அதனால தான் அந்த கண்ணாடியெலாம் போட்டுன்னு போகிறா. ஏன்னா சூரியன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸாக இருக்கும்ல, எல்லா இடத்துலையும் பனி இருக்கிறதுனால பயங்கரமாக வந்து இந்த சூரிய வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவளால் வந்து ஒழுங்காக பார்க்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறா. அந்த கண்ணாடியில் தெரிகிற சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷனை கூட நம்மளால் இப்போது பார்க்க முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு சூரியன் கிடச்சிருக்கு இல்லையா? அந்த சூரியனுக்கு என்ன பேர்? பிரதிபிம்ப. ஓகே, பிரதிபிம்ப சூரியன். இப்போ அந்த பிரதிபிம்ப சூரியனுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? பிம்ப சூரியன் மாதிரியே சில ஃபீச்சர்ஸ் அந்த பிரதிபிம்ப சூரியனுக்கும் இருக்கும். என்ன ஃபீச்சர்ஸ் சொல்லலாம்? பிரைட்னஸை வந்து நாம் அப்படியே சொல்லலாம். அப்போ பிரதிபிம்ப சூரியனும் பிரைட்டு, சூரியனும் பிரைட்டு.
சூரியன் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது, பிரதிபிம்ப சூரியனும் தன்னை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து பிரகாசப்படுத்துறது. ஸோ பிரகாசமானத்துவம் வந்து காமன். சரி, எவ்வளோ பிரதிபிம்ப சூரியன் பாசிபிள்? நம்ம வசதிக்கு எவ்வளோ கண்ணாடி வைக்க முடியுமோ அவ்வளோ பிரதிபிம்ப சூரியன்ஸ் வந்து பாசிபிள். சரி, இப்போ என்ன கேள்வி? இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே. இப்போ என்ன கேள்வி? பிரதிபிம்ப சூரியன் ஒரிஜினல் சூரியனுக்கு ஐடென்டிக்கலா இல்லை வேறையா, டிஃப்ரெண்ட்டா? பிரதிபிம்ப சூரியன் ஒரிஜினல் சூரியனுக்கு ஐடென்டிக்கலா இல்லைனா டிஃபரெண்ட்டா? பிரதிபிம்ப சூர்யா பின்னம் வா அபின்னம் வா? Is it different from the original or is it identical with the original? இந்த கேள்வியை கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னாலும் அது வந்து கண்டிப்பாக தப்பு. ஐடென்டிக்கல்னு சொன்னாலும் தப்பு, டிஃபரெண்ட்னு சொன்னாலும் தப்பு. ஐடென்டிக்கல் அப்படின்னு சப்போஸ் சொன்னோன்னா, ஒரிஜினல் சூரியனை நான் என்ன சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவேன்? ஐடென்டிக்கல் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் சூரியனை அழிக்கவே முடியாது. ஆனால் பிரதிபிம்ப சூரியனை என்னால் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். நான் மிரரை தூக்கிட்டேன்னா ரிஃப்ளெக்ஷன் காலி. அப்போ ஐடென்டிக்கல் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவேன். பிரதிபிம்ப சூரியனும் ஒரிஜினல் சூரியனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மிரரில் வரதே பிரைட்னஸ்ஸு அது கண்டிப்பாக மிரரோட தான் டெஃபினட்டாக இருக்க முடியாதுல்ல. மிரருக்கே அந்த பிரைட்னஸ் கிடையாது. அப்போ பிரதிபிம்பம் பிம்பத்தை சேர்ந்தது. அதனால பிரைட்னஸ் உடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது அதை ஐடென்டிக்கல்னு சொல்லுவேன். இந்த டிஸ்ட்ரக்டபிலிட்டி இருக்குல்ல, அழிஞ்சு போகிற ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அது வேறு வேறு, ஆர் ப்ளூராலிட்டி ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது வேறு வேறு அப்படின்னு சொல்லுவேன். இங்கே ஹஸ்தாமல்கர் சொல்கிறார், மைண்டுக்கும் இப்படி சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உண்டு. பிரதிபிம்ப சைத்தன்யம் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த மைண்டுக்கு இருக்குது. அப்போ அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, பிம்ப சைத்தன்யம் மாதிரி அதுவும் வெரி பிரைட், பிரில்லியண்ட், வெரி வெரி சிமிலர். சரி, எவ்வளோ பிரதிபிம்ப சைத்தன்யம் பாசிபிள்? எவ்வளோ மைண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ பிரதிபிம்ப சைத்தன்யம் பாசிபிள். இப்போ இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் பிம்ப சைத்தன்யத்துக்கு ஐடென்டிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக, சில ஆங்கிள்ஸ்லேருந்து ஐடென்டிக்கல், சில ஆங்கிள்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட். இப்போ வந்து மைண்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா பிரதிபிம்ப சைத்தன்யமும் டிஸ்ட்ராய். இதே சென்ஷியன்சி ஆங்கிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சைத்தன்ய ஸ்வரூபம் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா ஆர்சியும் ஓசியும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ இந்த பிரில்லியன்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது ரெண்டும் ஐடென்டிக்கல். ப்ளூராலிட்டி ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது ரெண்டும் வேற வேற. இங்கே என்ன சொல்கிறார் ஹஸ்தாமலக்கர், இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் இருக்கே அதுதான் ஜீவா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் யாரு? நான் யாரு? பிம்ப சைத்தன்யம். யார் வந்து இவ்வளோ ஜீவாஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அந்த பிம்ப சைத்தன்யம் நான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.